ஏய், நீ வீடியோலேயே வராத, தயவு செஞ்சு போ, தயவு செஞ்சு போயிரு. அவளை ஏன் போக சொன்னு தானே பார்த்தீங்க? அது என்னமோ தெரியல, கல்யாணம் ஆனதுலேருந்து எல்லாருக்கிட்டையும் என்னால் ரொம்ப அசிங்கப்பட்டா. ஸோ இந்த வீடியோவும் அவளை பற்றியும் தான் இருக்கும். என்னால் உங்ககிட்ட மறுபடியும் அவளை அசிங்கப்படுத்த முடியாது. ஸோ அதனால் நானே அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வரப்போகிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நானே உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா அவள் பக்கத்தில் இருந்தான்னு வச்சுங்களேன், அவள் சொல்லி தான் எதாவது பண்ணுறா, அவள் தான் உங்களை மூட்டி விட்றா அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை பேசுவீங்க. நானே பேசுகிறேன், நல்லா காதை ஃபோனுக்கு நடுவில் வச்சு கேளுங்க, சரிங்களா? இது எல்லாருக்கும் சொல்ல, சில பேருக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ நான் ஒரு கமெண்ட்ஸ்லாம் படிக்க போகிறேன். நான் நேற்று போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கமெண்ட்ஸ், ஏன் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகல சாப்பாடு ஊட்டுறதுக்கு, நாங்கள் ஏன் தனியாக இருக்கோம், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. என்ன மோஸ்ட்லி திட்டுற கமெண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நானே சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் வீடியோக்காக, அதாவது ப்ரொமோஷனுக்காக தான் கேரளா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துருந்துச்சு. நான் ப்ரொமோஷனுக்காகலாம் கேரளா போகல, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு தான் கேரளாவுக்கு போனேன். இன்னொன்று, ப்ரொமோஷனுக்காக போகணுன்னா ப்ரொமோஷன் வீடியோ போட தான் போகிறோம். நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் அது ப்ரொமோஷன் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ப்ரொமோஷன் வீடியோ போடுவேன் தான், அதுக்கு நீங்கள் வந்து கேரளா போய் ப்ரொமோஷன் வீடியோலாம் நான் எதுவும் போடலை. இன்னொன்று, இங்கே நாளைக்கு நான் படிக்கலாம் வேணும்னு நினைக்கிறேன், நான் ஓப்பனாகவே சொல்ல நினைக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் ஏன் சாப்பாடு ஊட்டாமல் கேரளா கொண்டு போய் சாப்பாடு ஊட்டினீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இங்கேருந்து நான் என்னுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இங்கேருந்து 400-600 கிலோமீட்டர் தள்ளி போய் நான் அங்கே போய் சாப்பாடு ஊட்டுறதுக்கு நான் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற குருவாயூர் போய் சாப்பாடு ஊட்டலான்னு எனக்கு தோணுச்சு. இதில் மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, சாரு பிறந்து ஒரு 28வது நாளில் அவளுக்கு காது குத்தி சாப்பாடு ஊட்டணும்னு, அதாவது குருவாயூர் கோயிலில் சாப்பாடு ஊட்டணும்னு ஆசை. ஆனால் அவங்களால வந்து அப்போ குருவாயூர் கோயிலில் போய் ஊட்ட முடியல. இங்கே திருப்பூரில் இருக்க ஐயப்பன் கோயிலே ஊட்டிட்டாங்க. ஸோ சாரு என்ன சொன்னான்னா, எனக்கு அது பண்ணல, சரி நம்ம குருவாயூர் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, ஏன்னா மொட்டை அடிக்கிறது என் வீட்டு சைடு வைக்கிறோம், சாப்பாடு ஊட்டுறது அவளோட இஷ்டத்துக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் குருவாயூர் போகலான்னு சொல்லிட்டு போனோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் போனோம். அப்போ வந்து அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போனோம். அம்மாவுக்கு வந்து பின்னாடி காரில் உட்காந்து அவங்களால முடியல. ஸோ என்ன பண்ணோன்னா, வேறு யாரை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா மலையாளம் பேசுகிறாங்க, இன்னொன்று நம்ம அப்பப்போ வந்து பாப்பாவை பார்க்குறாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்ட உடனே வராங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனோம். ஏன் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, நான் கடைசியாக அதுக்கு என்னன்னு சொல்கிறேன். இன்னொன்று வேறு என்ன இருந்துச்சு, ரொம்ப பண்ணாதடி, உன்னை பார்த்தாலே கடுப்பாக வருது, இதுவும் ப்ரொமோஷன் வீடியோவாக இருக்க போகுது, கேரளா போயிட்டு வந்தோன்னே ப்ரொமோஷன் வீடியோ போடுவீங்க. இல்லை, அப்போல்லாம் எதுவும் போடல. இன்னொன்று, இவங்க வந்து எப்படின்னா, ஒருத்தரை ஈஸியாக ஆடி போடின்னு பேசிடுறாங்க, இல்லை ஈஸியாக கேவலமாக ஏதாவது ஒன்று திட்டிடுவாங்க. அது குண்டுன்னு சொல்லி திட்டுறதா இருக்கட்டும், இல்லை எருமன்னு திட்டுறதா இருக்கட்டும், அது எப்படி தான் உங்களுக்கு அசல்ட்டாக வருதுன்னு தெரில. ஆனால் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக யாராவது இந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்கள் குழந்தையே பெருசான இப்படி ஆகலாம், இல்லை நீங்களும் கொஞ்சம் வயசான இப்படி ஆகலாம். யாரு கண்டா, கர்மா இஸ் பூமராங்கில் வரும். அப்புறம் இதுங்க மலையாளியே இல்லை, ஆனால் எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு பண்ணுறாங்க. இதுங்கன்னா எதுங்க ஃபஸ்ட்டு மரியாதையாக பேசுனா மரியாதையாக பேசுவோம். ஸோ இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு கேட்குறேன், நிஷான்னு நினைக்கிறேன். ஆமாம் நிஷா, நல்லா கேட்டுக்கிடி. ஏன்னா மரியாதை கொடுத்தா தானே மரியாதை கொடுக்க முடியாது, அதனால் நல்லா கேட்டுக்கிடி. இவங்க மலையாளி இல்லைன்னு நீ வந்து பார்த்தியா? ஆக்சுவலாக இவங்க பாட்டி வந்து பியூர் மலையாளி, இவங்க அம்மாவும் கேரளாவில் இருந்தவங்க தான். ஸோ இவங்க மலையாளி இல்லைன்னு நீ வந்து பார்த்த மாதிரி பேசக்கூடாது, அவங்க மலையாளி தான். அப்புறம் வேறு என்ன, இந்த வேர்ல்ட்லேயே இவங்க மட்டும்தான் பேபி பிறந்திருக்கு, வாவ் வாட் ஏ ஒண்டர் அப்படின்னு சொல்லி, ஐயோ பேர் வேறு தப்பாக படிச்சிட போகிறேன், ஏன்னா அப்படி தான் இருக்குது ஸ்பெல்லிங்கு. புஷு பவி, கேட்டுக்குங்க, புஷு பவி. அதாவது என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு தெரில, என் குழந்தை, ஸோ நான் நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு நல்லா பார்த்துறேன். இது எனக்குன்னு மட்டும் இல்லை, நாளை பின்னா உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி நீங்களும் நடந்துப்பீங்க. ஸோ இது எல்லா அப்பா அம்மாவும் நடந்துக்கிறது தான். ஏதோ புதுசாக இருக்குது. இதாவது எப்படின்னா, கல்யாணம் ஆனவங்க வந்து எப்படின்னா, இதுங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குழந்தை பெற்றுக்காமல் இப்போ கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு மட்டும்தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்வாங்க. இல்லாதவங்களுக்கு அப்போ தெரியாது, இருக்கும்போது தான் தர்ம தெரியும். ஸோ அதனால் இருக்கிறதுனால நான் ஜாலியாக விளையாடுறேன் இல்லை, சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எங்கள் அம்மா கிட்டே ஓப்பனாக சொல்லியிருக்கேன், என்னை பற்றியோ சாருவை பற்றியோ பாப்பாவை பற்றியோ நீ வீடியோவில் பேச வேணாமா. அதே மாதிரி நாங்களும் உன்னை பற்றி எதுவுமே பேச மாட்டோம்னு நான் இப்போ வரைக்கும் அவங்கள பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கேன். அவங்க பேசிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வந்து பேசக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தேன். ஸோ இத்தனை கமாண்ட் வந்து என்னை திட்டி இத்தனை நாள் விட்டுட்டேன்.
இன்றைக்கி வந்து எப்படின்னா சாருவையோ பாப்பாவையோ சேர்ந்து திட்டும் போது, அதான் எப்படின்னா அவங்க இல்லாமல் நீங்கள் உருப்படவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையை, அதாவது ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசும்போது பேசி தான் ஆகணும்னு எனக்கே தோணிருச்சு. அதனால் பேச வந்துட்டேன். ஸோ ஏன் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகல, உங்கள் அம்மா ஏன் வரல, என்ன பாச்சு உங்களுக்குள்ளே இதெல்லாமே கேட்டிங்களே, என்னாச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஏன் கூப்பிட்டு போகல அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி கரெக்டாக ஒரு 6 மாதத்தில் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நடந்த சண்டையில், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும், சாருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இல்லை, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நடந்த சண்டையில் நான் சாருவை கூட்டிகிட்டு வந்தேன். சாரு வரமாட்டேன்னு சொன்னால் நான் வான்னு சொல்லி இழுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? இழுத்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, காசு வந்துருச்சு ஓடிட்ட அப்படின்னு சொல்லி, ஈவன் எங்கள் அம்மாவே அதான் சொன்னாங்க, காசு வந்துருச்சு ஓடிட்டேன்னு. காசு வந்துடலாம், நான் ஓடலை. காசெல்லாம் வரதுக்கு முன்னாடியே வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன். அதாவது கல்யாணம் ஆனதுனால என் பொண்டாட்டி கூட இருந்தான்னு சொல்லி என் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வந்தேன். கல்யாணம் ஆகாமல் இருந்து நான் தனியாக எத்தனை தடவையோ போயிருக்கிறேன் வீட்டை விட்டு கோச்சிட்டு. புரியுதுங்களா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் நான் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிருக்கேன். அப்போ தனியாக போனேன். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, என் நம்பி ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கல. ஸோ அதனால் அவளையும் கூட்டிகிட்டு வந்தேன். கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து நாங்களும் தனியாக வீடு எடுத்து இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 or 4 monthsக்குள்ளே எங்கள் அம்மாட்ட நான் பேசிட்டேன். சாருவையும் பேச வச்சுட்டேன். சாருவும் வந்து கோவத்தில் இருந்தா, அப்போ நீ வீட்டை விட்டு கூப்பிட்டு வந்துட்டேன், ஏன் என்கிட்ட பேசாமல் போனாங்க அப்படின்லாம் இல்லை. நடுவில் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அதில் பேச்சுவார்த்தை ரொம்ப இதாக கசப்பாக ரொம்ப கேவலமாக போச்சு. அதனால் 2 பேரும் பேசிக்காமல் இருந்தாங்க. திரும்பவும் நான் எங்கள் அம்மாட்ட பேசி சாருவையும் பேச வச்சு திரும்ப எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். ஈவன் நான் வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் கிட்ட ஒரு வீட்டில் இருந்தேன். 2 வருஷம் நினைக்கிறேன் ஒரு வீட்டில் இருந்தேன். இதனால் வரைக்கும் அந்த வீட்டுக்கு எங்கள் அம்மா வந்ததே இல்லை. ஆனால் நான் இங்கேருந்து அங்கே போயிருக்கோம். நானும் சரி, சாருவும் சரி, எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் 2 தடவை போயிருக்கோம். ஒரு தடவை கூட அவங்க என்னை பார்க்க இந்த வீட்டுக்கு வந்ததில்லை. கடைசி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ என்னை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிறைய தடவை கூப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சேன், நான் கூப்பிட்ருக்கேன்னு. நீ சும்மா பேச்சுவார்த்தைக்கு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுனா எப்படி வர முடியும், வேறு எப்படிமா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் போச்சு. அந்த சண்டையும் வந்து முடிஞ்சு இந்த புது வீட்டுக்கு வந்தோம்ல, அதாவது இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வந்தாங்க. எப்போனா மாசமாக இருக்கும்போது, சாரு மாசமாகி கரெக்டாக ஒரு 6 மாதம் அந்த ரேஞ்சு, 5 மாதமோ 6 மாதமோ அந்த ரேஞ்ச். அப்போ வீட்டுக்கு வரவே இல்லை. நாங்கள் அந்த 2 வருஷமும் அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை. நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சண்டை போட்டேன். என்னென்னா, இந்த மாதிரி என் குழந்தை பிறக்கும் போது யார் அவள் கூட இருக்காங்களோ அவங்கள தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால அப்போ வந்து பார்த்தாங்க, எங்கே நம்மளை கூடாம விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோட கோவம் ஆதங்கத்தினால தான் அதை நான் சொன்னேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எப்படின்னா, நான் போய் சாரு மாசமாக இருக்கான்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட போய் சொல்ல போகும்போது எங்கள் அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ வேலை செய்கிற இடத்துக்கே போய் நான் அங்கே வச்சு தான் சொன்னேன். நடுவில் கூட சொன்னாங்க எங்கள் அம்மா, நீ ரோட்டில் வச்சு தானே எனக்கு சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ அது அவங்க வரவே இருக்க என்னால் போய் அந்த வீட்டில் உட்காந்துட்டு சொல்ல முடியாது. அதனால் அவங்க எங்கே இருக்காங்களோ தேடி போய் நான் சொன்னேன். ஆனால் அதையும் ஒரு குறையாக தான் சொன்னீங்க. ஸோ அதையும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறமும் எங்கள் அம்மா சாருவை பார்க்க வரல. புரியுதுங்களா? அதுக்கப்புறமும் சாருவை பார்க்க வரல. எதாக இருந்தாலும் நாங்கள் தான் அங்கே போய் பார்க்கணுன்னு சொன்னாங்க. உனக்கு வேணும்னா இங்கே வந்து அவளை விடு, நான் இங்கே பார்த்துக்கிறேன். நான் காலைல சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பவும் நைட்டு வருவேன், அது வரைக்கும் வீட்டில் இருக்கட்டும் அவள் அப்படின்னாங்க. அப்படி அங்கே இருக்கிறதுக்கு அவள் என் கூட நானே இங்கேயே நல்லா பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லி அப்படி கூட வச்சு பார்த்துக்கிட்டேன். தப்பாக பேசுனவங்களுக்காக சொல்கிறேன், என் பக்கம் இருக்குது என்னென்ன ப்ளஸ்ன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு மாறணும். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு 2-3 தடவை வந்தாங்க. வீடு காலி பண்ணும்போதெல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து பாப்பா பிறந்துட்டா. புரியுதுங்களா? பாப்பா பிறந்து கரெக்டாக பிறந்து ஒரு 3 நாள் இங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 16ஆவது நாள் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மறுபடியும் புரிஞ்சுக்க, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை. அதில் வந்து நார்மலாக பேசி எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நான் கூட ஃபோன் பண்ணி பேசினேன். என்னம்மா இந்த ஒரு டைலர் எங்கேம்மா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக, ஒரு டைலர் இருக்காங்களா இல்லையான்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணோம். இல்லைம்மா அவங்க இல்லை அப்படின்னு நீட்டாக பேசினாங்க. அதுக்கப்புறம் ஃபோனும் இல்லை, எதுவும் இல்லை, வரவும் இல்லை, எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் நாங்களும் விட்டுட்டோம். சரி, என்னதான் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியலன்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ குழந்தை பிறந்து 6 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் வரவே இல்லை அவங்க வீட்டு பக்கமே. ஒரு குழந்தைய பார்க்க முடியல அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? நீங்கள் கேட்குறீங்களே, நீ போய் உங்கள் அம்மாவை பார்க்கலையான்னு. அதே மாதிரி அவங்ககிட்டையும் கேட்கலாம்ல. நீங்கள் மாசமாக இருக்கும்போது உங்கள் மருமகளை போய் பார்க்கலையா? இல்லை பேத்தி பிறந்த 6 மாதம் ஆச்சு, அவங்கள போய் பார்க்கலையா? அதாவது உங்கள் ஃபேமிலியில் எப்படின்னு தெரியல, பட் என் ஃபேமிலி சைடில் இதுதான் சுச்சுவேஷன். நீங்கள் எதுவுமே தெரியாமல் உங்கள் அம்மாவை விட்டுட்டு நீ இப்படி போயிட்டேன், உங்கள் அம்மாவை துரத்தி விட்டேன். நாங்கள் தான் வந்தோம், உங்களை யாரும் துரத்தி விடவே இல்லை. நாங்களே தான் வந்தோம், நாங்களும் யாரையும் துரத்தி விடல. எங்களுக்கு துரத்தி விடுற பழக்கமும் இல்லை. அவங்களே தான் போனாங்க. ஆக்சுவலாக என் வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு அவங்களே தான் போனாங்க. நான் யாரையுமே துரத்தி விட்டதில்லை. எனக்கு சொல்ல அதுக்கப்புறம் அழுக வர ஆரம்பிச்சிடும்.
உட்காந்து பேசினா சரியாக போயிருமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் உட்காந்து ஒரு தடவை 2 தடவை எக்கச்சக்க தடவை பேசிட்டேன். புதுசாக ஒவ்வொரு சண்டை உருவாகிட்டே தான் இருக்கே தவிர சொல்யூஷனே இல்லை. இப்போ வரைக்கும் சொல்யூஷனே இல்லை. அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. இன்னொன்று, சாரு வீட்டை மட்டும் பார்த்துக்கிற, ஏன் உங்கள் வீட்டை பார்த்துக்க மாட்டேன்னு கேட்குறீங்க. நான் சாரு வீட்டுக்கு போய் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட நான் சாரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனதில்லை, சாரு அவங்க வீட்டுக்கு போனதில்லை, பாப்பாவும் அவங்க வீட்டுக்கு போனதில்லை. ஆனால் அவங்க மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு 2 தடவை வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. அவங்களுக்கு இருக்க அக்கறை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் 1 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு அவங்க வீட்டு பக்கம் போய். நான் எப்படி அவங்கள பார்த்துக்கிறேன்? இன்னொன்று, அவமாவை பார்த்துக்கிறேன், அவங்க அம்மாவை பார்த்துக்க மாட்டேறேன். அவமா 5வது மாதம், அதாவது எப்படின்னா நான் சாரு மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சதுலேருந்து சாரு அவங்க நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொன்று, அவங்க அவங்க இருந்த வீட்டை வந்து அப்படியே எல்லாத்தையும் அந்த ரூம் அப்படியே பூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு அவங்க இங்கே வந்தாங்க. இங்கே வந்து சாரு கூடயே, அதான் எங்கள் கூடயே இருந்தாங்க. 5வது மாதத்துலேருந்து இப்போ பாப்பாவுக்கு 6 மாதம் ஆகுது. ஸோ இப்போ வரைக்குமே பாட்டி எங்கள் கூடயே இருக்காங்க. அதனால தான் அவங்க பார்த்துக்கிறாங்க, சாருவை பார்த்துக்கிறாங்க, இப்போ குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அதனால அவங்க கூட இருக்காங்க. என் குழந்தையும் என் பிள்ளை எப்படி சொல்லி என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் பார்த்துக்கிறாங்களோ, நான் பார்த்துக்கிறதுல தப்பு இல்லையே. இதே எங்கள் அம்மா பண்ணியிருந்தாலும் அவங்களையும் நான் தானே பார்த்துருப்பேன். அதாவது உங்களுக்கு என்ன, நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதில்ல. என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுதா, இல்லை என் ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எப்போவுமே தாயும் பையனும் சண்டை போட்டா அப்படின்னா எல்லாருமே தாய் பக்கம்தான், பையன்தான் தப்பு, வந்தவ தான் மடக்கிட்டா, வந்தவ தான் அப்படி பண்ணிட்டா, மருமக தான் கெட்டவ அப்படின்னே எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும். இப்போ நான் பேசுகிறத கேட்டே நிறைய பேர் சொல்லுவீங்க, உங்கள் வீட்டு சைடில் பேரண்ட்ஸு கண்டிப்பாக ஏதோ ஒரு இதில் தப்பாக இருக்கலாம், இல்லை பசங்க தப்பாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். என் வீட்டு சைடில் என் நிலைமை இதுதான். அவங்க என்ன தான் அழுது போட்டாலும், என்ன தான் எங்கள் அம்மா கேப்ஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப திட்டிலாம் போடுவாங்க, அழுத மாதிரி பாட்டெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நான்லாம் போகணுன்னா எக்கச்சக்கமாக அழுது போடலாம். ஆனால் வேணாம், என்னை நானே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். என்ன மட்டும் இல்லை, அவங்களையும் சேர்த்து நான் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த பழக்கம் இல்லை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க அசிங்கப்படுத்தணும்னு சொல்லலை, இதுதான் நடந்துச்சு, ஸோ தெரியாமல் யாரும் பேசாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் சரி, என் பொண்டாட்டியும் சரி, என் பிள்ளையும் சரி, யாருக்குமே எந்த துரோகமும் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கோம். யாருக்கும் எந்த துரோகம் இதற்கும் நினைக்கவும் மாட்டோம். நீங்களும் அதே மாதிரி எங்களுக்கு நினைங்க. இவனை இப்படி அடிக்கலாமா, இவனை இப்படி குத்தலாமா, இவனை இப்படி பேசினா அசிங்கப்படுவானா, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்களாம் ஒரு ஃபேமிலியாக அப்படியே நார்மலாக நாங்கள் பாட்டுக்கு போகிறோம். ரொம்ப மன வருத்தத்தை கொண்டு வந்து தேவையில்லாமல் ஒரு நாளை வேஸ்ட் பண்ணி, இல்லை ஒரு 2 நாளை வேஸ்ட் பண்ணி, 3 நாளை வேஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸோ இல்லை நீங்கள் பேசின பேச்சு இதெல்லாம் கேட்டு ரொம்ப சங்கடத்தின் உச்சகட்டத்துக்கு போய் நிற்கிறோம். ஆம்பளையாக போயிட்டேன், எல்லாம் இப்போ அந்த அழுதுருப்பேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லார் வீட்டுக்கு மாதிரியும் எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃபு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேலே தப்பு இருக்கும். நான் பேசினதுனால ஏதோ நீட்டாக முடிச்சுட்டேன். இதோட மெயின் கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரு. ஏன்னா நீங்கள் திட்டினது எல்லாமே சாரு தானே. அவள் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பிரிச்சுட்டா, அவள் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டான்னு. ஸோ அவளுடைய கஷ்டமும் நிறைய இருக்குது. அவள் பேசினானா ரொம்ப பெருசாக போகும், ரொம்ப ஒரு எமோஷனாக போகும். ஸோ அதெல்லாம் வேணாங்கிறதுனால நான் மட்டுமே பேசிட்டேன். அதனால தான் அவளை அமுச்சு விட்டேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். Bye.